உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அதுக்கு மேலே தவறு நடக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தவறு இல்லை விளக்கம் கேட்டது நாங்கள் எல்லாம் நம்ம ஹானரபிள் கவர்னர் வந்து எங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் விளக்கம் கேட்டாச்சான்னு கேட்டார். அவர் கேட்ட பிறகு எல்லாத்துக்கும் உடனே சனிக்கிழமை கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4000 சைன் வந்து எங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாருக்கும் இப்போ விளக்கம் கேட்டு அது சண்டே மண்டே ஃபுல்லாக தான் இப்போ அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ஒரு கமிட்டியும் கவர்மெண்ட்டில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கமிட்டியும் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த கமிட்டிக்கு எல்லா டேட்டாவையும் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யார் காலேஜ் கொடுத்தவங்களுக்கும் சரி தான், ஆசிரியர்கள் கொடுத்தவங்களுக்கும் உள்ள டேட்டா எல்லாத்தையும் அந்த கமிட்டிக்கு கொடுத்துருவோம். அந்த கமிட்டியை அனலைஸ் பண்ணி இனிமேல் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இது தவிர இனிமேல் இதே மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் பண்ணிடுவோம். தேங்க்யூ. துணைவேந்தர் சூரப்பாவும் இதே மாதிரி பேராசிரியர் முறைகேடு பண்ணாங்க. ஒரு கல்லூரி வந்து நாங்கள் வந்து அங்கீகாரம் ரத்து பண்ணிட்டோம். ஒரு அங்கீகாரம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ எங்கள் இன்ஸ்பெக்ஷன் டீமில் போனதுலேயும் நாங்கள் டேட்டா எடுக்கிறப்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் கொடுத்ததுலேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா நிறைய ஃபேக் ரெக்கார்ட்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க யாரும் இன்ஸ்பெக்ஷன் வந்து அது நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க பாட்டு நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அவங்க பாட்டு ஒதுங்கிடுறாங்க. இனிமேல் அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காமல் இருக்கும். தேங்க்யூ. எங்க ஆளுநருக்கு நேற்று போய் அவரை நேரில் பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். சிண்டிகேட் மீட்டிங்ல தொடர்பாக பேசப்படுதா சார்? சிண்டிகேட் மீட்டிங்கில் இதை பற்றி பேசலை. சிண்டிகேட்டில் இதை பற்றி பேசணும். இது மாதிரி இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் டேட்டா வந்த பிறகு தான் அதை அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அந்த நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? ஸோ காலேஜஸ் நிறைய தப்பு பண்ண காலேஜுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கும். அந்த காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய ஒரே டீச்சர்ஸ் வந்து 20 காலேஜில் நேம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிபார் பண்ணுறதுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். தேங்க்யூ. முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனைத்து உறுப்பு கல்லூரிகளிலும் பணியாற்ற முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் தெரிவித்த கருத்துக்களையும் அது குறித்தான அண்மை செய்தியையும் பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.